கூலிப்படம் பார்ப்பதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நேரம் இருக்கிறது, துணை முதல்வர் ஐயா உதயநிதிக்கு அவர்களுக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் துப்புரவு தூய்மை பணியாளர்களுடைய கூலி தொழிலாளிகளுக்கு அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அவர்களோடு அமர்ந்து ஒரு 10 நிமிஷம் சமரசமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கோ அல்லது துறை சார்ந்த மந்திரிகளுக்கோ அமைச்சர்களுக்கோ நேரமில்லை என்று சொன்னால் இதை எப்படி எடுத்துக்கொள்வது? ஆணவ படுகொலைகள், அங்கங்க சாதிய படுகொலைகள், அங்கங்க பாலியல் பலாத்காரங்கள், அங்கங்க வன்முறைகள், தொடர்ச்சியாக காவல்துறை அதிகாரிகளுடைய அதிகார துஷ்பிரயோகம். யார் அந்த சார்? எனக்கு தெரிஞ்சு யார் அந்த சார்னா அது திமுக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சர் தான். நிகிதாங்கன்ற பொம்பளை ஒரு களவே செய்யப்படாத ஒரு தம்பி அப்பாவி பையனை ஒரே ஒரு போன் கால் மூலமா 6 போலீஸ்காரங்களை கொண்டு அடிச்சு நாயக்கணக்கு அடிச்சு மிளகாப்பொடியை தூவி அவனை கொன்னு புதைச்சு இருந்துட்டாங்க. அப்ப நீதி இங்க எங்க இருக்கு? இதே மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பொழுது இதே தேர்தல் வாக்குறுதியிலே அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நாங்கள் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் விதிமுறை 285 என்ன சொல்லியிருக்கிறது சொன்னால், தூய்மை பணியாளர்களுக்கு தற்காலிகமாக வேலை செய்கிற உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் அல்லது நிறைவேற்றி தருவேன் என்று அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இந்த சீட்டுக்காகவோ அல்லது நோட்டுக்காகவோ அல்லது திமுகவிலே கூட்டணி வைத்திருக்கிறோம், அவர்கள் ஒரு சீட்டு கொடுக்கிறார்கள் அல்லது 3 சீட்டு கொடுக்கிறார்கள், இதற்காக திமுகவுக்கு சொம்படிக்க வேண்டும் அல்லது ஜால்ரா போட வேண்டும் என்கின்ற எண்ணம் துளியளவும் வேல்முருகனுக்கு சுட்டு போட்டாலும் வராது. செம்படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தொடர்ச்சியாக இதே மாதிரி இப்படி நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா வரும் 2026 தேர்தலில் திமுக செல்ல காசாக போய்விடும் அல்லது திமுக மண்ணை கவுகின்ற சூழல் ஏற்படலாம். ஏன் முத்தமிழன் கூட்டணி விட்டு வெளியே வர முடியல? இவ்வளவு நீங்களே சொல்றீங்க 4 வருஷத்துல ரொம்ப துயரமா இருக்கு, எதுக்குமே நீதி கிடைக்கல. வேங்க வயலாகட்டும், மாணவ படுகொலை ஆகட்டும், இப்போ நடந்த துப்புரவு போராட்டம் ஆகட்டும், எதற்குமே நீதி கிடைக்கல இந்த அரசில். ஸோ அதிமுக இருந்த முதல்ல ஆட்சியில் இருந்த ஒரு நிலைப்பாடோட இந்த நிலைப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி வேல்முறை பதிவு செஞ்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் கூட்டணி விட்டு வெளியே வர முடியல? அவரால் ஏன் சீட்டுக்காக தான் இருக்காரா? ஒருவேளை நாளைக்கு அதிமுகவோடு பிஜேபி கூட்டணி இல்லை என்று சொன்னால் அப்பொழுது வேல்முருகன் எம்எல்ஏ அவர்கள் அவர்களுடைய நிலைப்பாடை மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். அப்ப கூட நீங்க கூட்டணி தான் பயணிப்பீங்க தவிர தனித்து நிற்க மாட்டீங்க. அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதும் தான் இருக்கிற பொழுதும் தான் இந்த அதிகாரம் இருக்கிறதினால்தான் இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்குமான நிறைய பல நல்ல திட்டங்களை அவர் சட்டமன்றங்களை குரலாக எழுப்பி அதை உருவாக்கி தருகிறார். திமுக அரசை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே ஆள் வேல்முருகன் மட்டும்தான். வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கலை மற்றும் இலக்கிய அணியின் மாநில செயலர் திரு குணாஜியை பார்க்கணும். வணக்கம் சார். தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய அதாவது சமூக நீதியை திமுக தான் காப்பாற்றுன்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க. ஸோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சமூக நீதி பறிக்கப்படுது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வந்தது. அதே போல் நம்ம உங்கள் தலைவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி வாழ்வுரிமை தலைவர் பார்த்தீங்கன்னா வேலுமணி அவர்களுமே திமுக கூட்டணியில் இருந்துமே பார்த்தீங்கன்னா எனக்கு இல்லை திமுக செயல்பாடு பிடிக்கலன்ற மாதிரி ஒரு முரண்பாடு வச்சுக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. சமூக நீதி அல்லது திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு சமூக நீதி இன்று மறுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் திமுகவோடு அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோடு கூட தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணியிலே இருந்தாலும் கூட முத்தமிழன் வேல்முருகன் எம்எல்ஏ அவர்களுடைய கோட்பாடு தத்துவம் என்னன்னா, திமுக அரசு நாங்கள் கூட்டணியிலே இருந்தாலும் கூட சரி என்றால் தட்டி கொடுப்பதும் தவறு என்றால் தட்டி கேட்பதும் தான் வேல்முருகன் அவர்களுடைய கோட்பாடு. இந்த சீட்டுக்காகவோ அல்லது நோட்டுக்காகவோ அல்லது திமுகவிலே கூட்டணி வைத்திருக்கிறோம், அவர்கள் ஒரு சீட்டு கொடுக்கிறார்கள் அல்லது 3 சீட்டு கொடுக்கிறார்கள், இதற்காக திமுகவுக்கு சொம்படிக்க வேண்டும் அல்லது ஜால்ரா போட வேண்டும் என்கின்ற எண்ணம் துளியளவும் வேல்முருகனுக்கு சுட்டு போட்டாலும் வராது. செம்படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சொல்வது போல அல்லது என் தலைவர் வேல்முருகன் அவர்கள் அண்ணன் சொல்வது போன்று திராவிட மாடல் ஆட்சி கடந்த 4 வருட காலமாக மிக கொடூரமான ஒரு முறையிலே ஒரு மக்களுக்கான ஆட்சியே இல்லைங்க. அது அதாவது ஒரு ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் அல்லது ஒரு ஆட்சியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்களுக்கான ஆட்சியை மக்களுக்காகத்தான் நம்ம சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது சட்டத்துறையாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், அல்லது பொதுமக்களுக்கு தேவையான ஒரு நல்ல விஷயங்களை இந்த அரசு உறுதிநிலைப்படுத்தி அதை செய்து கொள்கிற பொழுதுதான் அந்த அரசு நல்ல பெயர் எடுக்கப்படுகிறது. வரும் தேர்தலிலே அந்த அரசு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். இந்த எல்லா நாடுகளிலும் அரசியலிலே சுழலப்பட்ட ஒன்று. ஆனால் திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு இது போன்ற சம்பவங்கள் இப்படி தொடர்ச்சியாக அப்படி வந்துகிட்டே இருக்கிறத பார்க்கும்போது சமூக நீதி மறுக்கப்படுது. ஏன் நேற்று கூட தூய்மை பணியாளர்கள் 13 நாட்களாக ரிப்பன் பில்டி மாளிகையிலே தங்களுக்கான கோரிக்கைகளை அல்லது தங்களுக்கான உரிமைகளை கேட்டு அவர்கள் ஒரு அறவழியிலே ஒரு போராட்டம் நடத்துகிறார்கள். இதே மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பொழுது இதே தேர்தல் வாக்குறுதியிலே அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நாங்கள் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால்
தேர்தல் விதிமுறை 285 என்ன சொல்லியிருக்கிறது சொன்னால், தூய்மை பணியாளர்களுக்கு தற்காலிகமாக வேலை செய்கிற உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் அல்லது நிறைவேற்றி தருவேன் என்று அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதே போல சம்பளம் 15,000 இருந்து 23,000 வரை உயர்த்தி தரப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று சொன்ன இந்த திமுக அரசு, ஐயா ஸ்டாலினுடைய அரசு, அவர்கள் ஆட்சி அமைத்து இந்த 4 ஆண்டு காலத்திலே ஒரு துப்புரவு பணியாளர்களுக்கு ஏன் அவர் சொன்ன அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தரவில்லை? அப்ப போய் நாடகமா? கூலிப்படம் பார்ப்பதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நேரம் இருக்கிறது, துணை முதல்வர் ஐயா உதயநிதிக்கு அவர்களுக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் துப்புரவு தூய்மை பணியாளர்களுடைய கூலி தொழிலாளிகளுக்கு அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அவர்களோடு அமர்ந்து ஒரு 10 நிமிஷம் சமரசமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கோ அல்லது துறை சார்ந்த மந்திரிகளுக்கோ அமைச்சர்களுக்கோ நேரமில்லை என்று சொன்னால் இதை எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு தெரிந்து இதே போக்கு தொடரும் என்று சொன்னால், இது மட்டும் இல்லைங்க, நிறைய பிரச்சனைகள், ஆணவ படுகொலைகள், அங்கங்க சாதிய படுகொலைகள், அங்கங்க பாலியல் பலாத்காரங்கள், அங்கங்க வன்முறைகள், தொடர்ச்சியாக காவல்துறை அதிகாரிகளுடைய அதிகார துஷ்பிரயோகம். திருப்புவனம் மடப்புறத்தில் அந்த அஜித்குமார் என்ற தம்பியை வந்து ஒரு கேவலமான ஒரு அயோக்கிய பொம்பளை, அந்த நிகிதாங்கிற பொம்பளை, ஒரு களவே செய்யப்படாத ஒரு தம்பி அப்பாவி பையனை ஒரே ஒரு ஃபோன் கால் மூலமா 6 போலீஸ்காரங்களை கொண்டு அடிச்சு நாயக்கணக்கு அடிச்சு மிளகாப்பொடியை தூவி அவனை கொன்னு புதைச்சு எறிஞ்சிட்டாங்க. அப்ப நீதி இங்க எங்க இருக்கு? இப்போ ரீசெண்டா திருநெல்வேலியில சுபாஷினி, சுர்ஜித், கவின், அந்த கவினோட தம்பி அந்த பொண்ணு 2 பேருமே வந்து 9 ஆண்டு காலமாக பள்ளிக்கூடத்தில் இருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல வரைக்கும் அவர்கள் நட்பாக காதலாக அவர்கள் பழகியிருக்கிறார்கள். அந்த பொண்ணு சுபாஷினியும் சொல்றாங்க. ஆனால் திட்டமிட்டு அவனை வந்து ஒரு ஆணவ படுகொலை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த அரசு என்ன நீதி, என்ன தண்டனை வழங்கி இருக்கிறது? அவர்கள் 2 பெற்றோர்கள் வந்து சாதாரண பெற்றோர்கள், அவங்க 2 பேருமே அப்பாவும் அம்மாவுமே எஸ்ஐ, சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ். யாரு? கவினோட அப்பா அம்மா. கவினோட அப்பா அம்மா வந்து சாதாரண விவசாய குடும்பம். சுபாஷினி, அதாவது சுர்ஜித் அவங்களுடைய அப்பா அம்மா, சுபாஷினுடைய அப்பா அம்மா 2 பேருமே காவல்துறையில ஒரு உயர் பொறுப்புல இருக்கிறவங்க. தன் பிள்ளையை சரிவர வளர்க்காமல் இப்படி அப்ப அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கோம், நம்ம பிள்ளை என்ன வேணாலும் பண்ணாலும் எப்படி நம்ம காப்பாத்திடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவங்க விதைச்சிருக்காங்க. ஏன் இப்படி விதைச்சிருக்காங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த ஆணவ கொலைகளோ அல்லது பாலியல் வன்முறைகளோ குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை இந்த அரசு கொடுத்திருந்தால் இப்போ இந்த மாதிரி சுர்ஜித் மாதிரியான ஆணவ வெறி பிடிச்ச சாதி வெறி பிடிச்சவெல்லாம் வந்திருக்க மாட்டான். இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய பிரச்சனை, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இன்னும் நீதி கிடைக்கலங்க. யார் அந்த சார்? எனக்கு தெரிஞ்சு யார் அந்த சார்னா அது திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சர் தான். ஏன்னா சம்பந்தப்பட்ட அண்ணா யூனிவர்சிட்டியில் ஞானசேகரனோ திமுக இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சரும் ஒரே சாதிக்காரங்க. ஸோ தன் சாதியை காப்பாற்றுவதற்காக இது இன்னைக்கு வரைக்கும் அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கலங்க. இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல. அப்ப இப்படி அமைச்சர்கள், இந்த அமைச்சர் வெளியில யாரு அந்த சாருன்னு அப்படி வெளியில வந்துச்சுன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான தொழிலதிபர்கள், அரசியல் சார்ந்த பிரமுகர்கள் மாட்டுவார்கள். நீதித்துறை கடுமையான தண்டனை கொடுக்கும். அப்படி தண்டனையை பெற்றால் திமுக அரசு நிச்சயமாக 2026 வீழ்த்தப்படும். இப்போ அதே போல வேங்கை வயல் கூட இன்ன வரைக்கும் சரிவர நீங்க சொன்ன மாதிரி வேங்கை வயலில் வந்து 2.5 வருஷம் ஆச்சுங்க. குடிக்கிற தண்ணியில் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியல்ல ஒரு சுயமரியாதை இழந்து ஒரு எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு விஷயங்க. தான் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்து இன்னும் அதுக்கு நீதி கிடைக்கல. இப்படி பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டே போகுது. எங்களுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள், அவருக்கு வந்து சீட்டை பற்றியோ அல்லது நோட்டை பற்றியோ எங்களுக்கு இத்தனை சீட்டு தர்றாங்க அதெல்லாம் முக்கியமே இல்லை. அவர் எப்போதும் தனித்து நிற்பார். அவர் ஏற்றிருக்க கொள்கை, அவர் ஏற்றிருக்கக்கூடிய தத்துவம், அண்ணன் மேதகு பிரபாரனும் தோழர் தமிழரசன் அவருடைய அந்த விடுதலை இயக்கத்தை, அந்த விடுதலை அந்த ஒரு கள போராட்டத்தை, ஒரு ஈரத்தையும் தனது நெஞ்சிலே வைத்துக்கொண்டு ஆளுங்கட்சி சரி என்றால் தட்டி கொடுப்பார். நான் சொன்னது போன்று தவறு என்றால் தட்டியும் கேட்போம். அதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தொடர்ச்சியாக இதே மாதிரி இப்படி நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா வரும் 2026 தேர்தலில் திமுக செல்ல காசாக போய்விடும் அல்லது திமுக மண்ணை கவுகின்ற சூழல் ஏற்படலாம். இன்னைக்கு திமுக திராவிட மாடல் அரசு வந்து ஒரு தனிச்சு அவங்களால நிற்க முடியாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 வருஷம் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அனைத்து நடவடிக்கையும் சரியில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஆனால் போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா வாழ்வுரிமை கட்சி வந்து திமுக கூட்டணியில் தான் வெற்றி பெற்றிருக்கு. ஸோ வரப்போகிற 2026 திமுக கூட்டணி வைக்குமா வாழ்வுரிமை கட்சி? அதாவது முத்தமிழன் வேல்முருகன் எம்எல்ஏ அவர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.
ஏன் முத்தமிழன் வேல்முருகன் கூட்டணி விட்டு வெளியே வர முடியல? இவ்வளவு நீங்களே சொல்றீங்க 4 வருஷத்துல ரொம்ப துயரமா இருக்கு, எதுக்குமே நீதி கிடைக்கல. வேங்க வயலாகட்டும், மாணவ படுகொலை ஆகட்டும், இப்போ நடந்த துப்புரவு போராட்டமாகட்டும், எதற்குமே வந்து நீதி கிடைக்கல இந்த அரசில். ஸோ அதிமுக இருந்த முதல்ல ஆட்சியில் இருந்த ஒரு நிலைப்பாடோட இந்த நிலைப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வேல்முருகன் பதிவு செஞ்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் கூட்டணி விட்டு வெளியே வர முடியல அவரால்? ஏன் சீட்டுக்காக தான் இருக்காரா? இல்லை, நான் தான் முன்னாடியே சொன்னது மாதிரி வேல்முருகன் அவர்கள் காசுக்காகவோ அல்லது பணத்திற்காகவோ அல்லது பதவிக்காகவோ அல்லது சீட்டு 4 சீட்டு 2 சீட்டு 1 சீட்டுக்காகவோ அவர் திராவிட அரசோடு கூட்டணி வைக்கவில்லை. அதிமுகவோடு பிஜேபியினுடைய கூட்டணி இருப்பது என்ற காரணத்தினாலே சன் பரிவார் சனாதனத்தை எதிர்க்கின்ற அல்லது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஊடுருவிடக்கூடாது அல்லது பிஜேபியை ஒழிக்க வேண்டும் என்கின்ற அந்த திட்டத்தை கருத்தில் வைத்து கொண்டுதான் நீங்கள் சொல்லுகின்ற திமுகவோடு இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். ஒருவேளை நாளைக்கு அதிமுகவோடு பிஜேபி கூட்டணி இல்லை என்று சொன்னால் அப்பொழுது வேல்முருகன் எம்எல்ஏ அவர்கள் அவர்களுடைய நிலைப்பாடை மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். அப்போ கூட நீங்கள் கூட்டணி தான் பயணிப்பீங்க தவிர தனித்து நிற்க மாட்டீங்க. தனிச்சு நிற்கிறதற்கு பெரிய பெரிய கட்சிகளே இங்கே தனிச்சு நிற்க முடியாது. நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் தனித்தனி எலெக்ஷன் சந்திச்சுட்டு இருக்காங்க. இப்போ அண்ணன் சீமான் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் வேறு. அதாவது அவர் தனிச்சு நிற்கிறாரு, அவருக்கான ஒரு ஓட்டு வங்கி 30-40 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அது அவருடைய கட்சியை இன்னும் வலுப்படுத்தி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறார். அது அப்படித்தான் அதை கொண்டு வந்து உயர்த்தும். ஆனால் அரசியலை பொறுத்தவரை அல்லது அரசியலுடைய பயணத்தில் இருக்கிறவர்களுக்கு அதிகாரம் மிக வலிமையானது. எம்பவர்மெண்ட் இஸ் அ பவர்ஃபுல் டூல் ஆஃப் பாலிடிக்ஸ். அதிகாரம் இல்லைன்னா இங்கே எது ஒன்றுமே பட முடியாதுங்க. இப்போ தனிச்சு வேல்முருகன் அவர்கள் நின்று ஒரு எம்எல்ஏவாக இல்லாமல் வெறும் கட்சியை மட்டும் நடத்தி கொண்டிருந்தால் இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த நீட்டுக்காக, மாட்டுக்காக, செவிலியர்களுக்காக, தமிழக வேலை தமிழருக்காக, செம்மணி புதையலுக்காக 46 வழக்குகளுக்கு மேல் வாங்கி பல நீதிமன்றங்களை சந்தித்து களத்தில் நின்று அனைத்து மக்களுக்குமான சாதி மத மொழி இனம் கடந்து போராடி வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது கூட்டணியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியிலே இருக்கிற பொழுதும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதும் தான் இந்த அதிகாரம் இருக்கிறதினால்தான் இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்குமான நிறைய பல நல்ல திட்டங்களை அவர் சட்டமன்றங்களை குரலாக எழுப்பி அதை உருவாக்கி தருகிறார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தனிச்சு நின்னோம்னா இப்போ ஒரு கட்சியாக நாங்கள் 14 வருஷமாக பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் வந்த பிறகு இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சவங்க எத்தனையோ பேர் இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் 14 ஆண்டு காலமாக இந்த மண்ணை மக்களை பேரன்போடு நேசித்து இன்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கும்மிடிப்பூண்டியிலிருந்து கன்னியாகுமரி எல்லை வரைக்கும் பறந்து விரிந்திருக்கிறது என்று சொன்னால் வேல்முருகன் அவர்களுடைய ஒப்பற்ற கோட்பாடும் தத்துவமும் அவருடைய போராட்ட குணமும் தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தனிச்சு நிற்கலாம், ஆனால் இன்னும் காலமாகும். அது தலைவர் முடிவெடுப்பார். இதை நான் சொல்ல முடியாது. தனிச்சு நிற்கிறதுக்கான அதை சொல்லுவதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் கூட்டணியோடு ஏன் இருக்கிறோம் என்று சொன்னால் இது ஒரு சமூக நீதி ஆட்சியை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தரும். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் வழிவகுத்து வந்த வழியிலே ஐயா ஸ்டாலின் அவர்கள் செயல்படுவார். அப்படி நினைத்துத்தான் நாங்கள் கூட்டணியில் இணைந்திருக்கிறோம். மன்னனும் கூட்டணியில் இந்த நிமிடம் வரை இருக்கிறார்கள். ஆனால் சமீப காலங்களில் நடக்கிற இந்த மக்களுக்கான ஒடுக்குமுறை, இந்த மக்களுக்கான அடக்குமுறை, சாதிய ஆணவ படுகொலை, துப்புரவு தூய்மையாளர் அடிச்சு நைட்டு 12 மணி 1 மணிக்கு இன்னைக்கு துப்புரவு தூய்மையாளர்களில் பார்த்தீங்கன்னா பறையர், பல்லர், சக்கிலியர், அருந்தறியர் இவங்க தாங்க இருப்பாங்க. ஒரு 15,000 ரூபாய் 18,000 ரூபாய்க்கு எவனோ போடுற மூத்தரம் கட்டுது ஆகி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற அந்த மக்களுக்கு ஒரு உரிமை மறுக்கப்பட்டு அடித்ததெல்லாம் உண்மையிலே மன்னிக்க முடியாத குற்றம்ங்க. இதை காவல்துறை அயோக்கியர்கள் எவர் செய்திருந்தாலும் இதை தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அண்ணன் வேல்முருகன் அவர்களும் நானும் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். களத்துக்கு வேல்முருகன் போனார்களா? ஆமாம், அண்ணன் அதாவது தமிழகத்தில் எங்கே அநீதி நடந்தாலும் அது கூட்டணியில் இருக்கிறோம் இல்லை இதெல்லாம் தாண்டி ஒரு தமிழனாக தமிழ் மக்களுக்காக எந்த இடத்துல ஒரு அநீதி நடந்தாலும் அந்த இடத்துல முதலாளாக அறிக்கையின் வாயிலாகவோ போராட்டத்தின் வாயிலாகவோ பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாகவோ தனது கண்டனத்தை பதிவு செய்து கொண்ட ஒப்பற்ற தலைவர் அண்ணன் வேல்முருகன் தான். அது உங்களுக்கே தெரியும். எத்தனை போராட்டம் எந்த போராட்டம் எடுத்தாலும் அதனுடைய முதல் அறிக்கை முதல் குரல் அது வேல்முருகனுடைய குரலாகத்தான் இருக்கும். இனியும் அப்படித்தான் இருக்கும். நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் இல்லை அவங்க சீட்டு தர்றாங்க தரல அதெல்லாம் மேட்டர்ல. தப்புனா திமுக அரசை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே ஆள் வேல்முருகன் மட்டும்தான். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை.